வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஒரு நவரத்னா கம்பெனில வந்து தே ஆர் கால்ஃபரிங் பாரத அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணிருக்காங்க. பிடெக் ஆர் டிப்ளமோ எல்லா பிரான்ச்லயுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம். அதோட ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இதான் வந்து அந்த நோட்டிபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் ஃபார் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் த அப்ரெண்டிஸ். சரியா? அப்ரெண்டிஸ் போஸ்ட் தான் இப்போ எடுக்கிறாங்க. NLC தெரியும், இப்போ நவரத்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். சரியா? ஒன்லி வந்து இப்போ என்னன்னா இப்போ சவுத் இந்தியாவில் மட்டும்தான் வந்து தேர் கால்ஃபரிங் ஃபார் த அப்ரெண்டிஸ் போஸ்ட். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிஸ், அதே மாதிரி லக்ஷதீப். இது வந்து யார் யாரும் அப்ளை பண்ண முடியும்னா நீங்க வந்து பாஸ் அவுட் டூரிங் த 2017, 18, 19, 20. சரியா? லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க either வந்து இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்னா இந்த பிடெக் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். சரியா? இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங். பட் வந்து கண்டிப்பா இந்த ட்ரைனிங் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். யாரெல்லாம் வந்து எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் நீங்க வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து ட்ரிபிள் வந்து 70, ECE 10, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 10, சிவில் 35, மெக்கானிக்கல் 75, CSE 20, கெமிக்கல் 10, மைனிங் 20. இதுல வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து 250 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 15,000 வரும். 1 இயர் டியூரேஷன். இதே மாதிரி டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கும் ஒவ்வொரு பிரான்ச் வேகன்சி கொடுத்து டோட்டலா வந்து 300 வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து 12,500. இது வந்து 1 இயர் டியூரேஷன் டைம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இப்போ சொன்ன மாதிரி தான் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். சரியா? அதுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த பிரான்ச் நீங்க இப்போ மெக்கானிக்கல் வந்து பிஆர் பிடெக் அது வந்து முடிச்சிருக்கணும். நீங்க டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அப்ளை பண்ணீங்கன்னா டிப்ளமோ அந்த ஸ்பெசிபிக் பிரான்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சரியா? ஏஜ் லிமிட் வந்து as per தான் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் தான். சரியா? அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 இயர்ல முடிச்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ரிசர்வேஷன் வந்து as per the சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ். சரியா? ஒன்னொன்னுல இப்போ வேகன்சி வந்து இப்போ 70 இருக்குன்னா அதுக்கு வந்து they are going to follow the reservation as per their rules. SC எவ்வளோ, ST, OBC, PWD வந்து ஒன்னொன்னுக்கு எவ்வளோங்கிறது வந்து they have mentioned. அது வந்து எவ்வளோங்கிறது they will allocate. BC கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ OBC அதுதான் வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியும். சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் as per சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மெட் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இது வந்து வாங்கிடலாம். சரியா? இதை வர மெயினா வந்து இந்த டியூரேஷன். சரியா? 1 இயர் டியூரேஷன் தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி ப்ரீவியஸ் நீங்க வந்து ஆல்ரெடி சப்போஸ் இதுல வந்து நீங்க அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க 1 இயர்னா நீங்க வந்து மறுபடியும் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுதான் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து இந்த தடவை போறீங்கனாலும் நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் இதே மாதிரி கால்ஃபர் பண்ணும்போது மறுபடியும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படின்னா டைரக்டா வந்து மார்க் வைஸ் தான் செலக்ட் பண்ண போறாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் வில் பி டன் பேஸ்ட் ஆன் their percentage of marks obtained in their basic prescribed qualification. நீங்க பினா பில எடுத்த பெர்சன்டேஜ், அப்பலாம் டிப்ளமோ பெர்சன்டேஜ் வந்து டைரக்டா வந்து they are going to short list. டைரக்டா வந்து சிஸ்டமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. டேரக்டா இன்டர்வியூலாம் கிடையாது. சரி, டேரக்டா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். உங்களுக்கு தனியா வந்து ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்து they will mention, அது வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் have to appear for interview. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நெய்வேலி ஆர் சென்னை இந்த 2 இடத்துல தான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வந்து எப்படி அப்ளை பண்றது? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ரோல் பண்ண போறீங்கன்னா MHRD, சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யூ ஹேவ் டு மேக் இந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூ கேன் அகெயின் லாகின். இல்லை நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்டா இருந்தா இந்த ஸ்டெப் மட்டும் வரும். சரியா? நீங்க டேரக்டா வந்து லாகின் பண்ணி யூ ஆர் கோயிங் டு அப்ளை. இதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நீங்க போறதுக்கு என்ன நோ டிஏ அண்ட் டி எதுவுமே தர மாட்டாங்க. சரி, ஆஃப்டர் ஜாயினிங் நீங்க நெய்வேலியில் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளப்டு அகாமடேஷன். சரியா? குரூப் வந்து அகாமடேஷன் வந்து ரூம் தான் இருக்கும். வில் பி கிவன் பேஸ்ட் ஆன் அவைலபிள் as per the நாமினல் ரெண்ட். கம்மியான ரெண்ட்ல வந்து they will provide. சரியா? வந்து இப்போ நீங்க வந்து ஜாப் எதுவும் இல்லை, நான் லாஸ்ட் 4 இயர்ஸா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேற எதுவுமே வேலை இல்லைன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும். வேற ஏதாவது இப்போ பிரைவேட் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றது இப்போ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா வந்து யூ கேன் அப்ளை. இதை அட்டன் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஜாப் வந்து போயிருக்காங்க. கண்டிப்பா வந்து இப்போ எதுவுமே இல்லை வேலை இல்லாதவங்க யூ கேன் ட்ரை. அதே மாதிரி இப்போ ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நாளைக்குல இருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது October 15, அதுல இருந்து November 3. சரியா? ஷார்ட் டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணிருங்க என்ரோல் பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து NLCல அப்ளை பண்றதுக்கு வந்து November 10 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க டைம். அது வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து வித்தின் a week they will mention. ஏன்னா டேட்டா வந்து சிஸ்டமே கால்குலேட் பண்ணிடும். ஏன்னா மார்க் பேஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. 16 நவம்பர்ல வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் November 23 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும்.
ஸோ நீங்க வந்து ஷார்ட் லிஸ்டட் வந்து தனியா வந்து மெயில் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து டோட்டல் லிஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். இதுல வந்து they will mention. ஸோ அவ்வளவுதான் சரியா. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ we will meet in the next video. Don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you for your valuable time. Thank you.